கேபிள் டிவி அரசுடைமையாக்கப்பட்டால் பொதுமக்கள் கட்டண சேனல்களின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் என தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கம் சென்னை மாவட்ட தொழில் பாதுகாப்பு அவசர கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. முதல்வர் ஜெயலலிதாவின் புதிய அரசில் கேபிள் டிவி அரசுடைமையாக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், தற்போது கட்டண சேனல்களின் செலுத்துத் தொகையை அநியாயமாக 30% வரை உயர்த்தி கேபிள் டிவி உரிமையாளர்களை நசுக்க முயலும் அடாவடி போக்கை கண்டிப்பதாகவும், கடந்த ஆட்சியில் அரசு கேபிள் ஒயர்களை சேதப்படுத்தியவர்கள் மீதான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கேபிள் டிவி அரசுடைமையாக்கப்பட்டால் பொதுமக்கள் கட்டண சேனல்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கயல் RS இளவரசு தெரிவித்துள்ளார். கேபிள் டிவி தொழிலுக்கு கேபிளை சாலையோரங்களில் எடுத்துச் செல்லும் போது அதற்காக ஒரு வட வரி என்று இருக்கிறது. அந்த கேபிள் ஓட்டுவதற்காக ஒரு வரி, ஒரு சிறிய தொகை என்றாலும் ஒரு சுமையாக இருக்கின்றது. அது உள்ளாட்சித்துறையின் சார்பாக மிகவும் எங்களை கடந்த ஆட்சியின் போது மிரட்டப்படுவதற்கு ஒரு வழியாக அவர்களுக்கு இருந்தது. அதனை இந்த ஆட்சி அந்த வடவரி ரத்து செய்து தரப்பட வேண்டும். கட்டண சேனல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது கேபிள் ஆபரேட்டர்களும் பயனடைவார்கள், பொதுமக்களும் பயனடைவார்கள். MSOக்களை அழித்துவிட்டு அரசு கேபிள் டிவி கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் ஆவல் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.